ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஒரு சிலது நான் வாங்கியிருக்கேன். ஒரு சில நியூவாவும் வாங்கியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம அப்டேட்ல சொல்லலாம். பட் என்னென்னலாம் வாங்கியிருக்கோம், இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பொழுதும் போல நமக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? என்னோட ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா எதுவுமே அப்ளை பண்ணல, அப்படியே இருக்கு. ஸோ நெயில் ஆர்ட் நம்ம ரீசெண்டா நெயில் ஆர்ட் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஆல்ரெடி உள்ளவங்களுக்கு தெரியும், பட் நியூவா உங்களுக்காக சொல்றேன். நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். நிறைய வீடியோஸ் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப ரீசெண்டா தான் vlog எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் நான் வராதுக்கு ரீசனுமே இது மாதிரி கொஞ்சம் டெக்னிக்ஸ் நிறைய கத்துக்கிட்டேன், அப்டேட் ஆகிக்கிட்டேன் என்னோட மேக்கப்லயும். அதே மாதிரி என்னோட பிரைடல் ஒர்க்ஸ்க்காக கொஞ்சம் அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நியூவா ஒரு சில ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி அதுலயும் நான் க்ரோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராக்டிஸ் அது மாதிரி அந்த சைட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால வீடியோ போட முடியல. ஸோ இந்த நெயில் ஆர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ஒரு பர்மனன்ட் தான். ஒரு 1.5 month வரைக்கும் வரும், மேக்ஸிமம் ஒரு 1 month வரும்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் அப்ளை பண்ணி ஒரு 5 days கிட்ட ஆகப்போகுது. ஸோ ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப லாங் நெயில்ஸ் பிடிக்காது, அதனால கொஞ்சம் ஷார்ட்டாவே வச்சிருக்கேன். பட் இது என்னோடது கிடையாது, டம்மி தான். சரி, ஓகே. இப்ப நம்ம டாபிக் வந்துடலாம். நான் நைக்கால தான் ஆர்டர் பண்ணிருந்தேன். ஸோ என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம். ஏன்னா வரப்போறது பாத்தீங்கன்னா நல்ல வெயில் காலம். ஸோ அப்படிங்கிறப்ப முக்கியமா நம்ம ஸ்கின் கேர் பண்ணியே ஆகணும். ஸோ வெதர் வேற சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. நம்ம இவ்வளவு நாள் கூட கொஞ்சம் ட்ரை மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா ஒரு மாதிரி ஆயிலாவும் இருக்கு ஸ்கின்னு. பிளஸ் சன்டான் அதிகமாயிட்டே போகுது. ஸோ அதுக்காக தான் சடனா அப்படியே எப்பொழுதும் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதுல இருந்து ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா மாறும் போது மாத்திக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ நைக்கால இருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். என்னடா ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நமக்கு இருக்க விடுமா? ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் வந்திருக்கா, கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தாச்சு. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னா, உண்மையிலேயே நைக்கால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா பேக்கிங் சூப்பரா இருக்கும். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் கொஞ்சம் கச்சகச்சான் தான் இருக்கு. ஏன்னா நமக்கு ஒர்க் அதிகமா இருக்கிறதுனால கிளீனிங் ஒர்க் அதை மாதிரி கொஞ்சம் பெண்டிங்ல போயிட்டே இருக்கு. ஷர்வி அப்பப்ப இங்க அவதான் இது எல்லாமே அவளோட செட்டு தான். ஸோ அவ இங்க உள்ள மிரர் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படி கொஞ்சம் மிஸ் மேட்ச் பண்ணி தான் வச்சிட்டு இருப்பா. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. இதுல டோனர்ல இருந்து சன்ஸ்கிரீன் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ என்னென்ன பிராண்ட் அப்படிங்கறத பாக்கலாம். இதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்தாதான் அதோட ரிசல்ட் எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா கண்டினியூ பண்ணி பாருங்க. நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கூட எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே பேக் அவங்க இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பபிள் டிராப் இல்லைனாலும் இதுவுமே நல்லா தான் இருக்கும், நமக்கு டேமேஜ் அவ்வளவு சீக்கிரம் ஆகாது. ஸோ இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே பண்ணிருக்காங்க. ஸோ அதுவே நல்ல விஷயம் தானே. ஸோ டோனர் ஜோவியஸ்ல வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் மினிமலைஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல பிராண்ட் ஓகே, பட் டோனர் அது எனக்கு அவ்வளவு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால இதுக்கு மாறி இருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணி பார்க்க தான் தெரியும். ஆல்ரெடி ஒரு நேத்து பார்த்த உடனே ஒரு இதுல நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவோம்ல, அதை மாதிரி இதை அப்ளை பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ இது டோனர். அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வேணாம், ஏன்னா நான் உங்கள்கிட்ட காட்டணுமேங்கிறதுக்காக அவங்க எவ்வளவு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு காட்டணுங்கிறதுக்காக இது உள்ளே வச்சிருந்தேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் வாங்கியிருந்தேன். ஸோ இது டாக்டர் சித்தோடது சூப்பராகவே இருக்கும். நிறைய பேர் ரிவ்யூ நானுமே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டா இறங்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் அக்வாலாஜிக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நிறைய டைம் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. மினிமலைஸ்டு டோனர் பாத்தீங்கன்னா மினிமலைஸ்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ இதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்கின் கேர் ட்ரா. இந்த 2வது ட்ரா தான் என்னோட ஸ்கின் கேருக்கு உள்ளது. ஸோ சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அக்வாலாஜிக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுவுமே நமக்கு ஓகே தான், பட் எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால மாத்திக்கிட்டேன். என்னோட நிறைய கெட் ரெடி வித் மீல இதுதான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ மாத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு எது செட் ஆகுதோ அதை கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு அடுத்து
மார்ஸோட இது வந்து நிறைய பேர் லிப் டின்ட் நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து சாமோடது நிறைய ரிவ்யூஸ் வந்துருந்துச்சு, கொஞ்சம் நல்லா ட்ரெண்டாகவும் போயிட்டு இருந்துச்சு. அது வந்து நான் பார்க்கும் போது எனக்கு அது அவைலபிலிட்டியில இல்லை. ஸோ அதனால வேற ஒரு ஆப்ஷனல்ல பார்க்கும்போது இது 2 பிராண்ட் சூஸ் பண்ணேன். எல்லேவும் நெக்ஸ்ட் வந்துட்டு மார்ஸ் 2 சூஸ் பண்ணேன். இதோட ஷேட் எனக்கு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து இந்த 2 தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து ஒரு சீரம் போடலாமே. சீரம் வந்து நான் யூஸ் பண்றதே கிடையாது. இப்பதான் நான் வந்து சீரம் சூஸ் பண்ணிருக்கேன். நம்மளுடைய ஹீரோ வந்து வந்தாச்சு. ஸோ மினிமலைஸ்ல வந்து சீரம் சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்க போகுது, ரிசல்ட் எப்படி வரப்போகுதுங்கிறது தெரியல. பட் வந்து நமக்கு அன்ஈவன் டோன் இருக்கு அப்படின்னா நம்ம மினிமலைஸ்ட் வந்து கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஸ்கின்க்கு செட் ஆகுமான்னு தெரியல, ஒரு பேட்ச் டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து அன்ஈவனா இருக்கு அப்படின்னாலே இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். சீரம் இல்லைனாலும் டோனரோ இல்ல வந்து ஃபேஸ் கிரீமோ அது வந்து மினிமலைஸ்டோட மாஸ்டர் ஹீரோவா வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத நான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ அது எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகுமான்றது தெரியல, ஒரு பேட்ச் டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து ஒரு ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது நானிட்டில இருக்கும்ல, அதுலயே நான் ஒரு பீஸ் வந்து நான் வாங்கி வச்சுப்பேன் பர்சனலா. அவ்வளவு கொஞ்சம் ஹைஃபையா போயிட்டு இருக்கிறது வந்து பட்ஜெட் கட்டுப்படி ஆகல. ஸோ அதனால இந்த பக்கம் வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மேக்சிமம் வந்து நான் பவுடர் அது மாதிரி போட்டு போயிடுவேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமுமே இந்த மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் ரேப்ல வந்து வந்துருந்துச்சு. ஸோ உண்மையிலே குட் தான். ஸோ நான் வாங்கியிருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம ஃபேஸ்ல டெஸ்ட் பண்ணி காட்டிடலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு பிளைனாவே அப்படியே வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோனர். ஸோ டோனர் வந்து நான் வந்து இன்னைக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போறதில்ல. நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், பான்ஸ் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். நான் வாங்கல, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இருக்கு இதுலயே. ஸோ அதனால இது வாங்கல. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். எல்லா ஸ்கின் டைப்புமே, உங்களுக்கு ஆயில் ஸ்கின் டோன் இருக்கு, இல்ல ட்ரை ஸ்கின் டோன் இருக்கு, இல்ல காம்பினேஷன் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின்னுக்குமே அது மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் சேஞ்ச் பண்ற ஐடியா இல்லை, இருந்துச்சுன்னா நான் வீடியோல சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போறது இல்லை, ஏன்னா எனக்கு வெயில்ல போயிட்டு வந்தாலே ரொம்ப ஆயிலியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ சேம் டைம்ல நம்ம அதுவும் அப்ளை பண்ண வேணாமே அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டோனர் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு பழைய டோனர் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து சிக் சிக் சிக்னு 2 ஸ்ப்ரே பண்ணாலே போதும். ஸோ ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஸோ ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. ஒரு டேப் மட்டும், எப்பயுமே நீங்க ப்ராடக்ட் போட்டோம்னா ஒரு டேப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி நம்ம ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகிறதுக்குள்ளே மேல அடுத்தடுத்த ப்ராடக்ட் போடக்கூடாது. எனக்கு லிப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகுது. ஸோ அதனால வந்து லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்பயுமே நான் சொல்றதுதான், வேஸ்லின் பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட லிப் பாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எதுவுமே ஷேட் இருக்காது, பிளைன் தான். இதை அப்ளை பண்றதுக்குள்ளே காத்துல நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா சீரம் அப்ளை பண்ண போறேன். சீரம் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து சன்ஸ்கிரீன் போட்டு ஃபேஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். ஒயிட் சீரம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணி மட்டும் பார்த்திருக்கேன், இன்னும் யூஸ் பண்ணல. ஒரு குட்டி பாட்டில் தான். வேணுங்கிற அளவு மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு 2 to 3 டிராப்ஸ் போதும். ஜென்ரலா மசாஜ் பண்ணி மட்டும் கொடுத்துக்கோங்க. எனக்கு மேக்சிமம் இந்த ஏரியா தான் கொஞ்சம் அன்ஈவனா இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ட்ரை ஆகட்டும். ஏன்னா இதை நீங்க இப்ப தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ட்ரை ஆயிட்டுன்னா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிட்டுன்னு அர்த்தம். மேல ப்ராடக்ட்ஸ் போடும் போது ஒன்னோட ஒண்ணு பிளெண்ட் ஆகி அதுக்கான ப்ராசஸே நடக்காம போயிடும். மாத்தி ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்குது அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். ஆனா வந்து அது மேலே போடக்கூடாது. ஸோ ஒன்னோட ஒண்ணு பிளெண்ட் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நான் லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு தொடச்சிட்டேன். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகிற டைம்ல நம்ம இந்த மார்ஸோட ட்ரை பண்ணலாம். அது வந்து நான் இன்னொரு நாள் ஒரு ட்ரை பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா இது எனக்கு இன்னமும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் ஷேடு.
ஸோ அதனால நமக்கு ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, சட்டிலா தான் இருக்கும். இது ப்ரௌன் ஷேடா தெரிஞ்சாலும் ஸோ நமக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நியூட் ஷேடா தான் இருக்கு. லிப் டின்ட்ங்கிறது இந்த அளவுக்கு நமக்கு ஓகே தான். ஸோ எனக்கு இந்த ஷேட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப பிளைனா இல்லாம ஒரு சட்டிலான ஷேடா இருக்கும். ஸோ ஸ்மெல் வைஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே எனக்கு தெரியல, ஃபிளேவர்லெஸ்ஸா தான் இருக்கு. கொஞ்சம் நாக்குக்குள்ள பட்டதுனால லைட்டா ஒரு ஸ்வீட், லைட்டா கொஞ்சம் கசப்பு அது மாதிரி தெரியுது. ஸோ எந்த அளவுக்குன்னு தெரியல. நமக்கு வந்து கொஞ்சம் அது ட்ரை ஆகட்டும், அதுக்கு அடுத்து ப்ரூஃப் எப்படி இருக்குங்கிறத பாத்துடலாம். ஸோ இந்த கேப்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கின் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து சன்ஸ்கிரீன் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு புது பிராண்ட் யூஸ் பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், பேட்ச் டெஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ அது மாதிரி ஒரு 2 நாள் வந்து நான் கையில மட்டும் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எதுவுமே எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்து தான் நான் இதை சூஸ் பண்ணேன் யூஸ் பண்றத பத்தி. ஸோ லைட்டா, ஏன்னா இப்ப லைட்டாலாம் இல்லை, ஹெவியா கூட போட்டுக்கலாம். ஏன்னா வெயில் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இதுவுமே நல்லா ட்ரை ஆகட்டும். நான் ஒரு ஃபேன் பக்கம் போய் நின்னுடுறேன். ஏன்னா ட்ரை ஆகல அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்க ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கும். ஸோ என்னோட லிப் டிண்ட் ஷேடு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எனக்கு டார்க்கா பிடிக்காது அப்படின்னா நீங்க இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரூஃப் எப்படி இருக்குங்கிறத வந்து நான் போயிட்டு வந்து காட்டுறேன். அவ்வளவுதான், நம்ம வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம பவுடர் போடுறதா இருந்தா போட்டுக்கலாம். பட் நான் இப்போ போயிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு கூலர் போட்டு அப்படியே நம்ம ஃபுல்லா ஃபேஸே கவர் தான் ஆக போகுது. ஸோ ஏன் மேல வேலை அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமா நம்ம போற விஷயம் எதுக்கு அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு மிகப்பெரிய கொடுமையா இருக்குங்க. எங்க வீட்லயே வந்து கேஸ் புக் பண்ணி பார்த்துட்டு ஓஞ்சு போயிட்டோம். ஸோ அதனால இப்ப ஆப்ல வந்து புக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ், நிறைய எரர்ஸ் அது மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பட்டர்ஃபிளை பிராண்ட்ல வச்சிருந்தாங்க. அது வீணா போனதுக்கு அப்புறம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டாங்க. இப்ப திரும்பி காலை வாரி விட்டோன்னு திரும்ப வாங்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியால போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீ பிளான் பண்ணி வாங்கி வச்சிருக்கணும். பட் பரவாயில்ல. ஸோ இதுக்கு அடுத்து கேஸ் நார்மலாவே ஆனாலும் இது ஒரு எமர்ஜென்சி யூஸ் தான் நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷர்பிக்கு நாளைக்கு ஆனுவல் டே நடக்க போகுது. ஸோ அதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கேப், பெல்ட் இதெல்லாம் வாங்கணும். ஸோ அந்த ஆக்சசரிஸும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டவ்வே வாங்கலைனாலும் நான் கும்பகோணம் போற பிளான் தான். ஏன்னா நமக்கு ஷர்பிக்கு நாளைக்கு ஆனுவல் டே, அவளுக்கான கொஞ்சம் திங்ஸ் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக ரெடியாக போறோம். நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸ்கின் முடிஞ்சிருச்சு. தலை வந்து சும்மா ஒரு நார்மல் பின்னல் தான். ஏன்னா நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிருக்கேன். நம்மளுடைய சிக்னேச்சர் கொண்ட ஒண்ணு போட்டாச்சு. ஸோ நான் வந்து பின்னல் போட்டுட்டு கிளம்ப போறேன். ஸோ பொட்டு மட்டும் தான் வைக்க போறேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஸோ நம்ம சிம்பிளான லுக், நம்ம வீட்டுல இருக்கிறோம், இது மாதிரி விளாக் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரெகுலர் யூஸ்க்கு இந்த டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே நமக்கு வந்து எதுவுமே எனக்கு வந்து வரல, இப்போ வரைக்கும் வரல. பட் இது எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படிங்கறதும் தெரியல. என்ன இப்பதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா பெருசா இது இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியலதான். பட் வந்து ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி விளாக் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஹெவியா அப்ப மாட்டேனா அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் டார்க் ஷேட் பிடிக்கும் தான். ரெகுலர் யூஸ்க்கு இது போட்டுக்கலாம். லைட்டா அந்த டேஸ்ட் மட்டும் எனக்கு பிடிக்கல. லைட்டா ஒரு மாதிரி கசப்பு இனிப்பா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் பிளைனா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை மட்டும் இந்த மாஸ் பிராண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். பொட்டு மட்டும் வச்சுக்கிறேன்னா. ஸோ வழக்கம் போல் நம்ம வந்து ஐலைனர்ல போட்டு வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்துட்டே வச்சதுனால இந்த மாதிரி ஆயிட்டு. ஸோ மாத்திட்டாரு. ஸோ எப்பயுமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ தெரியாது. ஓகே, நான் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கும்பகோணம் கிளம்பிடுறோம். ஸோ போயிட்டு அங்கே எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு விளாக் கண்டினியூ பண்ண முடிஞ்சா பண்றேன், இல்லைன்னா ரிட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு என்ன வாங்கினுங்கிறத டீட்டெயில் சொல்லிடுறேன். கரெக்டா? ஸோ டைரக்டா எம்ஆர்எஸ்க்கு போயாச்சு. ஸோ கும்பகோணத்துல ஷர்விக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் வந்து இதுக்கு வர வழியிலேயே வாங்கிட்டேன். சிவா மார்க்கெட்டிங், ஆனந்தம், இது மாதிரி அங்கங்க கொஞ்சம் அப்படியே கேதர் பண்ணிட்டு நேராக இங்கே போயாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு. ஸோ பார்த்தீங்கன்னாலே 3 அடுப்பு 4 அடுப்பு. இண்டக்ஷன் கேஸ் வாங்க வந்த மாதிரி தெரியல, முட்டாய் வாங்க வந்த மாதிரி. எல்லாரும் 2-3 சாக்லேட் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இத்தனை அப்படின்ற மாதிரி நான் சொன்னாலும் நானே 2 தான் வாங்கணும். ஸோ ஒன்று அத்தை வீட்டுக்கு, ஒன்று இங்கே. ஸோ அப்படிங்கிறப்ப இது மாதிரி அங்கங்க வந்து எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க போல. ஸோ எல்லாருமே 2, 3 அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, மொத்தமே இன்னும் ஒரு 10 பீஸ்க்குள்ளதான் இருக்கும். அதுவும் எல்லா பிராண்டும் சேர்த்து. சில பிராண்ட்லாம் காலி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி பீஸ் 2 கிடையாது. இது மாதிரி 1008 ரூல்ஸா இருந்தது. இன்னும்
1 ஹவர்ல வந்து எல்லாமே ஸ்டாக் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னாங்க. ஸோ இந்த கேஸை பத்தி வந்தது வந்து உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் எல்லார் வீட்டுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் வந்துடுச்சு அப்படிதான் நம்ம சொல்லலாம். சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற எங்கேயுமே கிரௌடு கிடையாது. ஃபுல்லா இதே இடத்துல மட்டும்தான் கிரௌடு. ஸோ எனக்கு டின்ட் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கொஞ்சம் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் இருக்கும் போல. அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் ஸ்மெஜ் ஆயிடுது. நம்ம 2 வாங்கியாச்சு. பிளஸ் வந்து நம்ம ரொம்ப வெயில்ல வந்தோமா, ஏதாச்சும் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சா ஓகேவா இருக்கும் போல இருந்தது. ஸோ பக்கத்துல நம்ம பார்க்கும்போது சாம்பியன் இருந்தது. ஸோ இந்த ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் குடிக்கணும்னு ரொம்ப ஆசைதான். பட் கொஞ்சம் கோல்டா இருந்ததுனால அம்மா வந்து சுத்தமா ஐஸே வேணான்னு சொல்லி ஒரு பொமக்ரானட் ஜூஸ் சொன்னாங்க. ஸோ நான் வந்து லெமன், ஏன்னா எனக்கு ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப ஹீட், வெயில் ஃபுல்லா என் தலையில மட்டும்தான் அடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்துச்சு. ஸோ அதனால நல்லா கொஞ்சம் தண்ணியா குடிக்கணும் போல இருந்தது. ஸோ அதனால வாட்டர்மெலன் கேட்டேன். ஸோ ஸ்டாக் இல்லை போல. ஸோ அதனால லெமனுக்கு மாறிட்டேன். ஸோ இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப அப்படி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, நிறைய கோவில், இது மாதிரி ஒரு வார்ம் லைட் போட்டு செட்டிங் நல்லா இருந்துச்சு. பட் நம்ம அந்த ஜூஸ் வர வரைக்கும் சுத்தி சுத்தி வீடியோ எடுத்து பார்த்துட்டு ஜூஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி இது லலிதாவுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஜுவல்லெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வரும்போது வந்திருக்கும். பட் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சா, ஸோ அதனால சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நான் எடுத்துட்டு இருந்தேன். எனக்கும் கோல்டு எல்லாம் இருக்கு. பட் நானும் ஐஸ் ஸ்கிப் பண்ணிக்கல. பட் அம்மா மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க டாஸ்கே எங்க வந்திருக்கோம் பாத்தீங்களா. எல்லா ஊர்லயும் ரொம்ப பரபரப்பா இருக்கிற இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஒரு 1/2 hour வெயில்ல நின்று வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதுலயும் 1008 ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. எனிவே இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.